வணக்கம். என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, திமுகவுக்கு நாடார் ஓட்டு காலி நடந்து போச்சு சம்பவம். ஏஎன்ஐ செய்தியாளரை பொளந்த அண்ணாமலை. இந்த ரெண்டு விஷயங்களை தான் நம்ம விரிவா பார்க்க போறோங்க. முதல்ல ஏஎன்ஐ செய்தியாளரை அண்ணாமலை பொளந்த விஷயத்த முதல்ல பார்த்துடலாமா? ஆனா அதற்கு முன்பாக இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கப்பா. சப்ஸ்கிரைப் பண்ணி முதல்ல அண்ணாமலை என்ன சொல்றாருன்றத கேட்டு வந்துருங்க. அரசியலை பொறுத்தவரை நான் ஒரு ஹானஸ்டியை கொண்டு வந்திருக்கேன். அது தமிழகத்தில் புதுசு, அது பல பேர்த்த உறுத்தி இருக்கு. இன்னைக்கு செந்தில் பாலாஜி மாதிரி ஆள் சொல்றதெல்லாம் நீங்க ஏஎன்ஐல கேட்குற அளவுக்கு வந்துட்டீங்க. ஒரு 1ஆம் நம்பர் புரோக்கர் ஜெயிலில் 300 நாளைக்கு மேலே இருந்தார். அவருடைய சொந்த தம்பி 1.5 வருஷம் அக்யூஸ்டாக இருந்த ஒரு ஆள் இன்னைக்கு கரூர்லேயே பேசிகிட்டு இருக்கான். இந்த கேள்வி அவங்ககிட்ட கேட்கணுமல்ல. இதே ஏஎன்ஐ ஒரு நேர்மையான நடுநிலையான ஏஎன்ஐ பத்திரிகையில் நீங்கள் வேலை பார்த்தீங்கன்னா நீங்கள் செந்தில் பாலாஜிட்ட எப்படிப்பட்ட கேள்விகள் கேட்கணும்? ஏஎன்ஐல அப்படியே வெண்ண தலைவர் மாதிரி தடவி தானே கேட்டுட்டு இருக்கிறீங்க. வெண்ண தலைவர் மாதிரி கேட்குறீங்க. ஒரே நிமிஷம் அண்ணா, நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்கு. தலைவா நீங்கள் கேட்டீங்க, பதில் நான் சொல்கிறேன், நீங்கள் கேட்கணும். பதில் கொஞ்சம் சுடும். ஏஎன்ஐக்கு பதில் சுடும். நீங்கள் கேட்டீங்க, கேட்கறத பொறுமையாக கேட்கணும். ஏன்னா நீங்கள் 5 நிமிஷமாக தாண்டிக்கிட்டே இருந்தீங்க. 5 நிமிஷமாக ஏஎன்ஐல தாண்டிக்கிட்டு இருந்தனால ஏஎன்ஐக்கு அந்த பதிலை கேட்குறேன். கரூரில் போய் ஏஎன்ஐ செந்தில் பாலாஜி போடுற பட்டியை கவர் பண்ணீங்களா ஏஎன்ஐல ஸ்டோரி? அப்போ என்ன நடுநிலைமையான பத்திரிக்கை நீங்கள்? என்ன இந்தியாவில் நம்பர் 1 நியூஸ் அக்ரிகேட்டர் நீங்கள்? என்ன நியூஸ் அக்ரிகேட்டர்? ஏஎன்ஐல ஒரு ஸ்டோரி இது வரைக்கும் கரூரில் செந்தில் பாலாஜி போட்ட பட்டியை கவர் பண்ணியிருக்கீங்களா? கவர் பண்ணீங்களா? இந்த ஏஎன்ஐ செய்தி நிருபரை ஏற்கனவே ஒரு முறை வந்து கமலாலயத்திலேயே அண்ணாமலை புலந்தார். ஏஎன்ஐ செய்தி நிறுவனமானது திமுகவுடைய கைப்பாவையாகவே மாறி போச்சு. திமுக எதிராக செய்தி வெளியிடுவதே கிடையாது. அதே மாதிரி பிபிசி இவங்கெல்லாம் திட்டமிட்டு பிஜேபிக்கு எதிராக தாக்குதல் தொடுக்கிறாங்க. உண்மைக்கு புறம்பாக பேசுறாங்க. மக்கள் பிரச்சனையை திசை திருப்புறாங்க. அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் செந்தில் பாலாஜியுடைய திருட்டு தனத்தை இன்றைய பேட்டியில புட்டு வச்சார். எப்படியெல்லாம் வேட்பு மனுக்கள் ஆனது, தவறா தாக்கல் செய்யப்பட்டது, அந்த வேட்பு மனுக்கள் பிறகு எப்படி ஏற்றுக்கொள்ளப்பட்டது, அந்த விஷயத்தை சொன்னார். தமிழகத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளை பொறுத்த வரைக்கும் திமுகவுடைய கைப்பாவையாக மாறி போய் இருப்பதும், அதன் மூலமாக திமுக காரங்க தமிழகம் முழுவதும் பரிசு பொருட்கள் கொடுப்பதும், நம்ம செந்தில் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் அடிச்சு வச்சிருக்கின்ற கொள்ளை மூலமாக பணத்தை கொண்டு போய் கோயம்புத்தூர்ல கொற்றாராம், பரிசு பொருட்களை இறக்கிறாராம். ஏதாவது ஒரு அதிகாரி நடவடிக்கை எடுத்துருக்காங்களா? நடவடிக்கை எடுக்கவே இல்லை. ஆனா அந்த பேட்டி முழுவதும் வந்து அண்ணாமலையை டென்ஷன் பண்ற மாதிரியே கேள்வி கேட்டுக்கிறாங்க. என்ன சார், நீங்க கோயம்புத்தூர்ல போட்டிட்டீங்க, அங்கேயே காசு கொடுத்தீங்களாமே அப்படின்னு ஒரு கேள்வி. பிறகு அரவக்குறிச்சியில காசு கொடுத்தீங்களாமே 1000 ரூபாய். செந்தில் பாலாஜி அவர்களுக்கு புரியாத புதிய என்னன்னு கேட்டீங்கன்னா, 1000 ரூபாய் அரவக்குறிச்சியில கொடுத்த அண்ணாமலை எப்படி தோத்தான்னு தெரியல. அவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்டுணும் அப்படின்னே வந்து பாத்தீங்கன்னா அண்ணாமலையை டென்ஷன் பண்ற மாதிரியே செந்தில் பாலாஜியுடைய கேள்வியை கேட்டு அண்ணாமலையை திசை திருப்புறாங்க. ஏன்னா திமுக ஆட்சியில் அனுதினமும் நடக்கக்கூடிய அக்கிரமங்களை பட்டியலிட்டார் அண்ணாமலை. இரண்டாவது, தேர்தல் பிரச்சாரத்தில் நம்முடைய ஸ்டாலின் அவர்களும் ராகுல் அவர்களும் கலந்து கொண்டு பிரச்சாரம் பண்ணுவாங்களா? ஏன்னா சிங்காநல்லூர், கவுண்டம்பாளையம் நம்முடைய ராகுல் காந்தி பிரச்சாரம் பண்ணா தெரியுமா? கேரளாவில் அந்த இடத்துக்கும் இந்த 2 தொகுதிக்கும் இடையில ஒரு ஆறோ இல்லை ஒரே ஒரு சாலையோ தான் இருக்குதான். அதை தாண்டி வந்தா 2 காங்கிரஸ் கட்சிக்காரங்க இந்த 2 இடத்துலயும் போட்டிடுறாங்களாம். அந்த இடத்துல வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு போயிருக்கலாமா? ஆனா நம்முடைய ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் அமைந்த கூட்டணி மீது பெரிய ஈர்ப்பு இல்லை. அந்த கூட்டணியை விரும்பவே இல்லை. அதன் காரணமாக தமிழகத்தில் வந்து பிரச்சாரம் பண்ணக்கூடாது என்ற மனநிலை இருக்கின்றார். அதனாலதான் ராகுல் காந்தி கேரளாவில் பேசுறதுக்கும் தமிழ்நாட்டில் 2 காங்கிரஸ் கட்சிக்காரங்க போட்டிடுவதற்கும் இடையில ஒரு சாலை தான் இருக்குது. அந்த சாலையை கடந்து வந்து இந்த 2 காங்கிரஸ் கட்சிக்காரங்களுக்கு பிரச்சாரம் பண்ணிட்டு போயிருக்கலாம். ஆனா நம்ம மோடியை பாத்தீங்களா? பாண்டிச்சேரி தான் வந்தாரு, தமிழகத்தில் தங்கினாரு, கட்சிக்காரங்க கூட ஆலோசனை நடத்தினாரா இல்லையா? தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகு எத்தனை முறை நம்ம தலைவர்கள் வந்திருக்காங்க, அகில இந்திய தலைவர்கள். ஆனா காங்கிரஸ் தலைவர்கள் வந்தாங்களா? தமிழ்நாட்டில் முதலமைச்சரும் நம்முடைய ராகுல் காந்தி அவர்களும் ஒன்னா பிரச்சாரம் பண்ணுவாங்களா? ராகுல் காந்தி நல்லா தெரிஞ்சு போச்சு திமுக தோக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாம தமிழ்நாட்டில் போய் நம்ம பிரச்சாரம் பண்ணி திமுக தோக்கிறதுக்கு ராகுல் காந்தி தான் வந்து பிரச்சாரம் பண்ணாருப்பா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இந்த அவப்பெயர் எதற்காக அப்படின்னால இந்த கூட்டணியும் விரும்பல, தமிழ்நாட்டில் பிரச்சாரத்தையும் விரும்பல. அதனால தான் பாண்டிச்சேரியில் ஒரே நாள்ல
ராகுலும் ஸ்டாலினும் பிரச்சாரம் பண்ணாலும் ரெண்டு பேரும் சந்திச்சு கொள்ளவே இல்லையாமே. அதனால கூட்டணியில இணக்கமே இல்ல. அதை பற்றியெல்லாம் அண்ணாமலை அவர்கள் விரிவா பேசினாரு. மக்களிடையே திமுக எப்படி செல்வாக்கு இழந்து போயிருக்குது அப்படின்ற விஷயம் பட்டியலிட்டாரு. அது மட்டும் இல்ல, பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கின்ற விஷயம் இந்த ஏப்ரல் மாசம் 16, 17, 18 இந்த தேதிகளில் வந்து நம்முடைய மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் நாடாளுமன்றம் சிறப்பு கூட்டத்தொடரை நடத்த போறார். எதுக்கு தெரியுமா? பெண்களுக்கு நாடாளுமன்றத்தில் 33% இடஒதுக்கீடு அமுல்படுத்துவது தொடர்பாக. அண்ணாமலை டெல்லி போயிட்டு இன்னைக்கு வந்தாரு. அண்ணாமலைக்கு உச்சபட்ச பதவி கிடைக்க போது பாஜகவில் அது விஷயமாகவும் பேசுறதுக்கு போனார். பேசிட்டு வந்து கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பத்திரிகையாளர் சந்தித்தார். ஸோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை கட்சிகளும் பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கக்கூடிய 33% நிறைவேறுவதற்கு ஆதரவு நல்க வேண்டும் அப்படின்லாம் வேண்டுகோள் வச்சார். இப்படி தேர்தல் நேரத்தில் பெண்களுக்கு அதிகாரம் கொடுக்குறாங்களே, பாஜக நல்ல பேர் வந்து என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய செந்தில் பாலாஜியுடைய அஜெண்டாவை இந்த ஏஎன்ஐ செய்தி நிருபர் நம்ம அண்ணாமலை கிட்ட வந்து கேள்வி எழுப்புவார். அதான் பொழந்துட்டு போயிட்டார். என்னைக்காவது ஒரே ஒரு நாள் செந்தில் பாலாஜி அவர்கள் கரூர்லயும் கோயம்புத்தூர்லயும் பட்டி போட்டிருக்கார் மனிதர்களை அடைப்பதற்கு. அந்த பட்டி பற்றி என்னைக்காவது செய்தி போட்டிருக்கியா? திமுக எதிராக என்னைக்காவது செய்தி போட்டிருக்கியா? என்னவோ ஒரு 1.5 மணி நேரம் எகிரி எகிரி வந்து கேள்வி கேட்க துடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பொழந்தாரு. மானம் சூடு சொரண வெக்கம் இருந்தா ஏற்கனவே கமலாலயத்தில் இந்த ஏஎன்ஐ செய்தி நிருபர்களை பொழந்தாங்க. ஒதுலை பட்சமா இருந்துகிட்டு இந்தியாவிலே பெரிய நியூஸ் ஏஜென்சி என்ற ஒரு பேரு, பெத்த பேரு, ஆங்கில சேனல் அகில இந்தியா முழுவதும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திமுக சொம்படிக்கக்கூடிய இந்த ஏஎன்ஐ செய்தி நிருபரை போட்டு சாத்துனார். இனிமே தலை காட்டி பாரு உன்னை வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்ற மாதிரி. ஏன்னா இந்த ஊடகத்தை பொறுத்த வரைக்கும் தேர்தல் நெருக்கமா வந்தாச்சு. இப்ப கூட நடுநிலையா பேசலனா, திமுக தவறுகளை பேசலனா, திமுக காரங்களுடைய அக்கிரமத்தை பேசலனா, அப்புறம் இந்த ஊடகம் என்னத்துக்கு? எந்த நேரத்தில் தான் மக்களுக்கு உண்மையை சொல்ல போறீங்க? இப்படி அந்த கட்சியும் இந்த ஆட்சியும் காப்பாத்தி என்ன பண்ண போறீங்க? இல்ல இந்த கட்சியிலும் சரி இந்த ஆட்சியிலும் சரி நல்லவங்க இருக்காங்களா? இல்ல இந்த ஆட்சி தான் நல்ல ஆட்சியா நடந்ததா? பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறதா? விவசாயிகள் நல்லா வாழ்ந்தாங்களா? இல்ல இந்த ஆட்சி எதற்காக தான் அப்படின்னு அண்ணாமலை சும்மா பொழந்து கட்டினாருங்க. யாராலையும் பதில் சொல்ல முடியல. ஆனா திசை திருப்புதல மட்டும் கவனம் செலுத்தினாங்க. அண்ணாமலையை ஆவேசப்படுத்தி கோபமடைய செய்து அண்ணாமலை வந்து பார்த்தீங்கன்னா ஏஎன்ஐ செய்தி நிருபர்கிட்ட வந்து தகாத முறையில் நடந்துகிட்டாரு. எப்போதும் பத்திரிகையாளர்கிட்ட அண்ணாமலை ஒரு மோதல் போக்கை கடைபிடிக்கின்றார், அவருடைய செய்தியை புறக்கணிக்கணும் அப்படின்னு சொல்றதுக்காகவே இவங்க வாயை கலப்புறாங்க. அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் நானே பஸ் டிக்கெட் தரையா, நேரா போயா செந்தில் பாலாஜி கிட்ட கேள்வி கேளையா, அந்த என்னென்ன திட்டுத்தனம் பண்ணிருக்கான்னு சொல்லிவிட்டு, இல்ல நான் பணம் கொடுத்தேன்னு சொல்லிட்டு நிரூபிக்க சொல்லு. நான் பணம் கொடுத்தேனா இல்ல எங்களா கூட ஆளை வச்சுக்கிட்டு அவங்கள பணம் கொடுக்க சொன்னா? எவனா ஒருத்தன் என் பேரை சொல்லி நீ ஓட்டுக்கு பணம் கொடுத்தா கூட லெப்ட் ரைட் வாங்கிடுவேன்னு சொன்னேன். அப்படி நான் நேர்மையா வந்து அரசியல் களத்துல ஒரு விஷயத்தை முன்னெடுக்கணும் என்று நினைக்கின்ற போது அது உங்களுக்கும் பிடிக்கல, திமுகவும் பிடிக்கல. நான் பணம் கொடுத்தேன்னு சொல்றியா? 300 நாள் சிறையில் இருந்தவன், 1.5 வருஷமா தலைமறைவா இருந்தவன், அவெல்லாம் வேட்பாளரா வந்து போட்டிடுறான். அவனுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சப்போர்ட்டா செந்தில் பாலாஜி மாதிரியான ஒரு புரோக்கரை பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்த கோபத்தை பத்திரிகையாளர்கள் முன்பாகவே வந்து பாத்தீங்கன்னா காட்டிட்டாரு. ரஜினி பற்றி, விஜய் பற்றி மற்றும் தமிழ்நாட்டு அரசியல் சூழ்நிலை பற்றி பிரச்சாரங்கள் தொடர்பாக எல்லா அப்டேட்டும் கொடுத்தாரு அண்ணாமலை. செய்தியாளர்களிடத்துல அண்ணாமலை பேசின விஷயத்தை நீங்க நேரடியாக போய் பார்த்துங்க யூடியூப்ல. ஸோ ஏஎன்ஐ செய்தியாளரை பொறுத்த வரைக்கும் இனிமேலும் வந்து நடுநிலையா நடந்துக்கிறாங்கன்னு பார்க்கணும். ஏன்னா வழக்கம் போல திமுகவுக்கு சொம்படிச்சு உண்மையான செய்திகளை மறைச்சு தேவையில்லாத ஆட்சியை மீண்டும் கொண்டு வந்து நம்ம தலையில திணிச்சுடுவாங்க போல இருக்குது. அந்த பயம்தான் அண்ணாமலைக்கு வந்துச்சுன்னு நான் நினைக்கிறேன். அதான் கோவப்பட்டுட்டாரு. ரெண்டாவது, நாடார் ஓட்டுக்கள் திமுகவுக்கு காலி. ஒரு வாரத்துக்கு முன்பாக நான் சமூக வலைத்தளத்திலும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவிலும் ஒரு செய்தியை பார்த்தேன். என்ன செய்தி தெரியுமா? எடப்பாடி பழனிசாமி கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரே ஒரு ஆளுக்கு தான் வாய்ப்பு கொடுத்துருக்காரு. ஆனா அவர் கூட வந்து நாடார் இல்ல. ஏன் கன்னியாகுமரி மாவட்டத்தில் எத்தனை தொகுதி இருக்குது? அத்தனை தொகுதியும் பாஜகவுக்கு ஏன் விட்டு கொடுக்கணும்? ஏன் அதிமுகவில் நாடார்கள் கிடையாதா? ஏன் அதிமுகவில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமிக்கு நாடார்கள் துட்டு கொடுக்கவே இல்லையா? மொத்த பேரும் அதிமுக புறக்கணிச்சிட்டாங்களா? இல்ல எடப்பாடிக்கு காசு கொடுக்காம விட்டுட்டாங்களா நாடார்கள்? ஏன் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு நாடார்களுக்கு வாய்ப்பளிக்க கூடாது? நபார் வேட்பு மனுவை திரும்ப பெறுகின்ற வரைக்கும் நான் காத்திருப்பேன், 9ஆம் தேதி வரைக்கும். அது வரைக்கும் அதிமுகவில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் யார் ஒரு நாடார வேட்பாளரா போடல,
எடப்பாடி பழனிசாமி எதிராக நாடார்கள் ஒட்டுமொத்தமா களத்தில் இறங்கி பிரச்சாரம் பண்ணுவோம். எப்ப பார்த்தாலும் நாடாரை வந்து புறக்கணிச்சே இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. அம்மா இருக்கும்போது இப்படிலாம் புறக்கணிச்சாங்களா? நாடார்கள் நம்புவது அதிமுகவை தான். ஆனா எடப்பாடி பழனிசாமி வந்த பிறகு அவங்க துரோகம் பண்றாரு அப்படின்னு சொல்லிவிட்டு திமுகவுடைய கைகூலி வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடி மீது அவதூறு பரப்புனர். ஏன் பாஜக மூலமாக நிறுத்தப்படுகின்றவர்கள் யாரும் நாடார்கள் இல்லையா? அதுல வாய்ப்பு வழங்கலையா? அது என்ன எடப்பாடி கொடுத்தாதானா ஒரிஜினல்? ஆனா அவங்க என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா, எடப்பாடி தான் ஆட்சிக்கு வர போறாரு, எடப்பாடி தான் அமைச்சரவை அமைக்க போறாரு, கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு பாஜக இருக்கிறவன அமைச்சரா வர போறான். அவங்க கூட்டணி கட்சி வெற்றி பெற்றா கூட அமைச்சராக மாட்டாங்களே. அப்ப எங்க மாவட்டத்துக்கு அதிமுக சார்பாக அமைச்சர் யார் இருப்பாங்க? அதனால அதிமுக சார்பாக ஒரு வேட்பாளரை நிறுத்தினா அதிமுக சார்பாக ஒரு அமைச்சர் இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட தான் நாங்க எங்க குறைய போய் சொல்ல முடியும் அப்படின்னு வந்து அந்த நாடார் சங்கத்தினுடைய தலைவர் வந்து ஓவரா கத்தனாரு. ஆனால் தலவாய் சுந்தரத்தை நிறுத்திருக்காங்க. ஏன் தலவாய் சுந்தரம் அமைச்சரானா அவருடைய சொல்ல மாட்டீங்களா? அதிமுக சாதிக்கும் மதத்துக்கும் அப்பாற்பட்ட கட்சி தானே. இதுவரைக்கும் நாடார்கள் மட்டும் தானா நாடார் குறைய கேட்டிருக்காங்க. தலவாய் சுந்தரம்லாம் கேட்கவே மாட்டாரா? ஸோ அந்த அளவுக்கு அதிமுக மீது போலியான ஒரு பிம்பத்தை கட்டமைப்பதற்காக திமுகவுடைய கைகூலிகள் வந்து பார்த்தீங்கன்னா நாடார் ஓட்டுகள் அதிமுக போயிடக்கூடாது, அவங்களை அன்புடன் பண்புடன் நடத்துறது அதிமுக தான், எப்படியா ஒன்று சிதைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வில்சன் மூலமாக சம்பளம் கொடுத்து களமிறக்கப்பட்ட ஒரு கைகூலி அதிமுக மீது குற்றச்சாட்டு வச்சார். ஆனா இன்னைக்கு மணிகண்டன் என்கின்ற நபர் தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் காவல்துறை சரகத்துக்கு உட்பட்ட மருதம்புத்தூர் என்ற கிராமத்தில் கல் இறக்கினார் என்ற அடிப்படையில் மணிகண்டன் என்கின்றவர் மீது துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டிருக்கிறது. இசைக்கு ராஜா என்ற இன்ஸ்பெக்டர் வந்து பாத்தீங்கன்னா 4 குண்டு சுட்டிருக்காரு. 2 குண்டு வந்து பாத்தீங்கன்னா அவருடைய காலில் பட்டிருக்குது. அவர் உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு போய் இருக்கிறாங்க. தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கிறாரு. கல் இறக்குனாங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக சுட்டு இருக்கிறாங்க. என்ன நடந்தது என்று பார்க்கும் பொழுது இந்த மணிகண்டனை பொறுத்த வரைக்கும் அவங்க கழனியில வந்து பதநீர் இறக்குவார் போல இருக்குது. அவங்க அண்ணன் மும்பையில வேலை பார்க்கறாரு பொன்ராஜ் என்று நினைக்கிறேன். அவர் சொந்த ஊருக்கு வந்திருக்காரு. அவங்க பசங்களும் கூட வந்திருக்காங்க. அதனால அவங்க அண்ணனை அவங்க பசங்களை எல்லாரையும் அழைச்சிக்கிட்டு இந்த மணிகண்டனை பொறுத்த வரைக்கும் கழனிக்கு போயிருக்காங்க. ஆனா ஆலங்குளம் சரகத்துக்கு உட்பட்ட காவல் நிலையத்தில் ஏப்பா மணிகண்டனை பொறுத்த வரைக்கும் கல் இறக்கி வித்துட்டு இருக்காம்பா அப்படின்ற செய்தி போயிருக்கு. உடனடியாக இசைக்கு ராஜா அவர்களை பொறுத்த வரைக்கும் நேரடியாக காவலர்களை இட்டுக்கிட்டு அந்த மணிகண்டனுடைய கழனிக்கு போயிருக்காங்க. அங்க போய் பார்த்த பிறகு அது கல் இல்ல பதநீர் என்று தெரிஞ்சிருக்கு. மணிகண்டனை பொறுத்த வரைக்கும் சார் நீங்க என்ன வேணாலும் பண்ணீங்க சார், பாருங்க சார் அப்படின்னு இருக்காங்க. உடனடியாக மணிகண்டனுடைய அண்ணன் மகன் என்று நினைக்கிறேன் அங்க ஒரு சிறுவன் இருந்திருக்கிறான். அவன் காவல்துறை கிட்ட போயிட்டு ஏன் சார் யாரு கல் இருக்கிறாங்க நீங்க பாத்தீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் வாக்குவாதம் செஞ்சிருக்கிறான். உடனடியாக வாக்குவாதம் முத்தின பிறகு மணிகண்டன் சமாதானப்படுத்துறதுக்காக அங்க வந்திருக்கிறார். பிறகு மணிகண்டனுக்கும் நம்ம இசைக்கு ராஜா அவர்களுக்கும் மீண்டும் வாக்குவாதம். பிறகு மணிகண்டனை பொறுத்த வரைக்கும் சார் கல்லே இறக்கல கல் இறக்கணும்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அங்க பக்கத்துல இருந்த பணம் மட்டை எடுத்து இசைக்கு ராஜா அவர்களை தாக்குனதாகவும் அவருக்கும் காயம் ஏற்பட்டதாகவும் என்னடா இது வந்தவன் கும்பலா சேர்ந்து நம்மளை தாக்குறானுங்களே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவர் தற்பாதுகாப்புக்காக துப்பாக்கி எடுத்து சுட்டாராம். அதுலதான் மணிகண்டன் அவர்களுக்கு காலில் காயமடைந்து 2 காலையும் மருத்துவமனையில் அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க. துப்பாக்கி சூடு சம்பவம் தெரிந்த பிறகும் துப்பாக்கி வெடிக்கின்ற சத்தம் கேட்ட பிறகும் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க காயில் இருக்கிறவங்க ஓடி வந்துட்டாங்க. உடனடியாக அங்க பதட்டம் ஏற்பட்டது. அங்க வந்தவங்க எல்லாம் வந்து காவல்துறையை முற்றுகிட்டு கொண்டார்கள். பெரிய விஷயமா மாறி போச்சு. ஆனா கற்பழிக்கிறவன பிடிக்க மாட்டேங்கய்யா, கள்ளச்சாராய் வித்தவன பிடிக்க மாட்டேங்கய்யா, கஞ்சா வித்தவன பிடிக்க மாட்டேங்கய்யா, போதை பொருள் கடத்தவன பிடிக்க மாட்டேங்கய்யா, ஊழல் பண்ணவன பிடிக்க மாட்டேங்கய்யா. ஆனா சாதாரண காயனில வந்து பதநீர் இறக்கணவன கல் இறக்கணான்னு சொல்லிவிட்டு நீங்க சுட்டு இருக்கீங்க. இது என்ன சர்வதேச குற்றமா? இல்ல தாக்கணான்னுங்களே, எங்க தாக்கணா, என்னத்தை தாக்கணா, எதெல்லாம் தாக்கணா, கால் கையில ஏதாவது தாக்கிட்டாங்களா காட்டுங்க அப்படின்னு மக்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சூழ்ந்துக்கிட்டாங்க. மொத்தத்துல இப்பதான் லேட்டஸ்டா வந்து பாத்தீங்கன்னா ஜெயராஜ் பென்னிக்ஸ் அவங்க 2 பேருடைய மரணத்துக்கு நீதி கிடைச்சது. கிட்டத்தட்ட 9 காவலர்களுக்கு தூக்கு தண்டனை விதிச்சாங்க, இரட்டை தூக்கு தண்டனை விதிச்சாங்க. ஆனா அதற்கு பிறகும் காவலர்களுடைய அராஜகம் வந்து பாத்தீங்கன்னா தீரவே இல்லை. ஏன்னா குற்றம் செய்யறவன இந்த திமுக ஆட்சியில தப்பிக்க விட்டு காவல்துறை இடத்துல வாக்குவாதம் செய்யறாம அவனை சுட்டு போடுறாங்க. இது திமுக ஆட்சியில இப்போது வாடிக்கையாவே இருக்குதுங்க. அப்படித்தானே காவல்துறை மரணங்கள் திமுக ஆட்சியில 34 நடந்திருக்கிறது.
அதனால காவல்துறையை பொறுத்த வரைக்கும் பயிற்சி பெற்றவர்கள், படித்தவர்கள், எல்லா விவரமும் தெரிந்தவர்கள், மக்களிடையே வந்து பார்த்தீங்கன்னா நேரடியாக தொடர்பில் இருக்கிறவங்க, அனுபவசாலிகள், அவங்க குற்றவாளிகளே இருந்தாலும் சரி எப்படி அணுகணும் என்ற ஒரு வரைமுறை இருக்குது. என்ன குற்றத்துக்கு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று இருக்கிறது. தேவையில்லாம அதிகாரத்தை காட்டும் என்று சொல்லிவிட்டு போய் இன்னைக்கு மணிகண்டனை சுட்டு இருக்கிறாங்க. இது நாடார்கள் மத்தியில பெரிய ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. ஏற்கனவே ஜெயராஜ், பெனிக்ஸ் அவங்களும் நாடார்கள் தான். அவங்களிடத்த காவல்துறை நடந்து கொண்டதே இன்னும் அவங்களுக்கு அச்சம் காவல்துறை மீது இருந்து நீங்கவே இல்லை. ஆட்சியாளர்கள் மீதும் அச்சம் நீங்கவே இல்லை. இப்ப மணிகண்டன் என்ன குற்றம் செய்தான் என்பதற்காக சுட்டீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு காவல்துறை மீது நாடார்களுக்கு கடும் கோபம் வந்திருக்குது. இப்போ திமுகவுக்கு நாடார்கள் ஓட்டு போடுவாங்களா? நாடார்களுக்கு உரிய அங்கீகாரம் திமுகவில் தர்றதும் கிடையாது. ரெண்டாவது, குற்றவாளி யார் என பார்த்து சரியா காவல்துறை அவங்க கிட்ட அணுகி அதுக்கு ஏற்ற மாதிரி அவரை கைது செய்திருக்கணும், இல்ல நீதிமன்றத்தில் நிறுத்தி இருக்க வேண்டும். ஸோ முறையாக அணுகாம காவல்துறையானது அதிகாரத்தை மீறி சுட்டது நாடார்களுக்கு பெரிய அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்குது. இது தேர்தலில் எதிரொலிக்கும் அப்படின்னு பேசப்படுகிறது. இதெல்லாம் தெரிந்து கொண்ட பிறகுதான் தேர்தல் ஆணையமானது அந்த மணிகண்டனை சுட்ட இசைக்கு ராஜா அவர்களை சஸ்பெண்ட் பண்ணி இருப்பதாக நல்லா தெரியுது. ஸோ திமுக எப்படி ஸ்டிக்கர் ஓட்டுவாங்க பாருங்க, தப்புன்னு தெரிந்த உடனே நாங்களாம் நடவடிக்கை எடுத்துருவோம். அதிமுக ஆட்சியில் தப்புனா கூட நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. ஆனா எங்க ஆட்சியை பொறுத்த வரைக்கும் தப்புன்னா தப்பு தான், யாரா இருந்தாலும் தண்டனை உறுதி தான் அப்படிலாம் ஸ்டிக்கர் ஓட்டுவாங்க. ஸோ அப்படிதான் கல் இறக்குனாங்களா தெரியாது. அப்படியே கல் இறக்குனா கூட சர்வதேச பிரச்சனை இல்லை, அதுக்கு துப்பாக்கி சூடா தாக்குனாங்களா? ஆனா செய்திகள் வந்து பாத்தீங்கன்னா தாக்குனதாக செய்தியே வரல. காவல்துறை எப்போதுமே வந்து என்கவுண்டர் போட்டா கூட திருப்பி தாக்கினார்கள், அதனால்தான் சுட்டமனே வந்து பாத்தீங்கன்னா கதையை முடிக்க பார்ப்பாங்க. மணிகண்டன் விஷயத்துல என்ன நடந்ததுன்னு தெரியல. ஆனா மணிகண்டன் விஷயத்தை வைத்து இன்னைக்கு நாடார்கள் வந்து திமுக ஆட்சியில பாதுகாப்பற்ற தன்மையை உணர்கின்றார்கள் அப்படின்னு சொல்லிட்டு துப்பாக்கி சூடு ஆனது இன்னைக்கு அரசியலாக மாறி இருக்குது. ஓட்டு விழுமா? ஓட்டு வந்து பார்ப்போம். நன்றி நண்பர்கள்.